புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். அப்பா என்னடா அது? இல்லப்பா, பெங்களூர்ல 2 பேரும் ஒன்னாத்தாப்பா வேலை இருக்கிறாங்க. அதே மனசுக்கு பிடிச்சி 2 கல்யாணம் பண்ணிட்டோப்பா. மன்னிச்சிருங்கப்பா. என்னடா திடீர்னு வந்து இப்படி நிக்கிற? உனக்கு நம்ம சொந்தத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கல, வர்ற தையில கல்யாணம், அதுக்குள்ள நீ பாட்டுக்கு எவ்வளவு ஒருத்தி கொண்டு வந்திருக்க? லவ் பண்ணிட்டிப்பா. லவ்வா? இது நம்ம குடும்பத்துல இல்லடா. பா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பா என்னை நம்பி வந்துட்டாப்பா. நீங்க தான்ப்பா எங்களை பாத்துக்கிறேன்னு. மாமா இந்தாங்க டீ. என்னங்க இங்க டீ. என்னங்க டீ எப்படி இருந்தது? டீ சூப்பரா இருக்குமா. என் மருமகளுடைய கைப்பக்குவம் தனி சுவைதான். பா அது மட்டும் இல்லப்பா, நான்வெஜ்ல நல்லா சமைப்பலப்பா. அப்படியா? அப்ப இன்னைக்கு என்ன சமையல்? அப்பாவுக்கு நாட்டு பொண்ணா ரொம்ப பிடிக்கும். நல்லா தரமா சமைச்சுங்க அப்பாவுக்கு கொடுக்க. நல்லா எனக்கு என்ஜாய் பண்ணி அப்பா நல்லா திருப்திப்படுத்துற சாப்பாட்டுல. இல்லப்பா ஓகேப்பா. நான் போய் அப்பாவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு இருந்தேன். சரிங்க. கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி.
என்ன மாமா? தண்ணி வேணா? தண்ணி அங்க இருக்கு. என்னங்க, நாளைக்கு நீங்க பெங்களூருக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாம், எனக்கு வேலை அங்கே தானே, நான் போய்த்தானே ஆகணும். முதல்ல 2 பேர் வேலை பார்த்தான், நான் ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறேன். என்ன ஒரு மாதம்தான், மாமா சிட்டாக வந்துடு. அது இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ ஏன் பயப்படுற? எங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவனே பத்திரமா பார்த்துக்குறாங்கப்பா. நீங்க இருந்தா கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. சரி, எங்கள் அப்பா இருக்காங்கல்ல, அப்பா பார்த்துக்குறோம். எங்கடா கிளம்பிட்ட? இல்லைப்பா, பெங்களூருக்கு வேலைக்கு கிளம்பிட்டிப்பா. ஓயாமல் ஃபோன் போட்டு வர சொல்லிட்டே இருக்காங்க, வேலை ப்ரெஷரு. நீ கிளம்புறிப்பா அன்னைக்கு. இப்பதான் கல்யாணம் பண்ணேன். ஒரு மாசம் இருந்து அந்த பிள்ளைக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு அப்புறமா போயிருக்கலாம்லடா. கிளம்புறிப்பா, மல்லிகா மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. மல்லிகாவை நான் பார்த்துக்கிறேன்டா. மல்லிகா எனக்கு மக மாதிரி. சரி, நீ போயிட்டு வா. கிளம்புறிப்பா. சரி, போயிட்டு வா. மாமா, என்னம்மா? துண்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன், கொஞ்சம் துண்டு எடுத்துட்டு வந்து தரீங்களா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. சரி, கை கேட்கும்போது வாய் கேட்டல. தந்தனனா தனனா தந்தனனா தந்தனனா தனனா தந்தனனா. என்ன மாமா? இல்ல, சார்ஜர் எடுக்க வந்தேன். சார்ஜ் தானே அங்க இருக்கு, எடுத்துட்டு போங்க.
மருமகளே என்னாச்சு? காலையில இருந்து ஒரே வேலை மாமா, டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குது. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? சரி, ரொம்ப களைப்பா இருக்கா? உனக்கு நான் ஜூஸ் கொண்டு வரவா? போட்டு எடுத்துட்டு. என்ன மாமா இருக்கட்டும். இல்லடா, எடுத்துட்டு வரேன். ஜூஸ் சாப்பிட்டு அப்புறமா வேலை பார்க்கலாம். ம், வரட்டா? செல்ல குட்டி. மருமகளே, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பார்க்குற? என் மகன் என்ன சொல்லிட்டு போனேன்? பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா இந்த வேலை பார்த்து? நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு. என்ன மருமகளே, பிஞ்சு உடம்பு. நான் இருக்கும்போது எதுக்கும் கவலைப்படாத. ஒரே மயக்கமா வருது. மயக்கமா வருதா? அப்படியே படுமா படுமா. அப்பா என்ன பண்ணுங்கக்கா? உங்களுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணேன்? இப்போ வரீங்க? உங்க அப்பா ரொம்ப மோசமானவர். கொஞ்ச நேரத்துல போய் என்ன பண்ணாரு தெரியுமா? மல்லிகா எனக்கு மக மாதிரி. ஏப்பா உன்னை நம்பி தானப்பா விட்டு போனி? இவ்வளவு கேவலமா இருக்க? மருமக வந்து உனக்கு மகன் மாதிரி இல்லையாப்பா? உன்னை நம்பி தானே விட்டு போனி? அவன் நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. உன்னை சொன்னா கால் பண்ணாலும் இப்ப வந்து நானு. இவ்வளவு கேவலமா இருக்க நீ? என்ன மன்னிச்சிடுறா, தெரியாம பண்ணிட்டேன்டா. மன்னிச்சிருவா, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன் மூஞ்சிய பார்க்கவே என்னால முடியல. உன் கண்ணில முடிக்காத. வீட்டை விட்டு போய் சொல்றான். நீ அப்ப என்ன வெக்கம் இல்லாம இருக்க? இதெல்லாம் பார்த்து எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு மலியா. உன்னை அவ தனியா விட்டு போனது ஏன் தப்பு தான். இனிமே அந்த மாதிரி விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நல்ல வேலைங்க, என்னை வந்து காப்பாத்திட்டீங்க. இனிமே என்னை விட்டு எங்கேயுமே போகாதீங்க. சத்தியமா எங்கேயுமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்.